நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளான இலங்கை தமிழர்களுக்கு எதிராக சிஏஏ என்ஆர்சியில் கையெழுத்திடுகின்ற அந்த சூழல் வரும்போது இவர்கள் நாடாளுமன்றத்திலிருந்து வெளிநடப்பு செய்த அந்த தமிழின துரோகத்துக்கு சொந்தக்காரர்கள் அதிமுக கட்சியினர். அடுத்தது புதிய கல்விக் கொள்கை, நீட் தேர்வு, எல்லாவற்றுக்கும் தலையாட்டி பொம்மையாக இவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். அதை தவிர தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் செய்த மிகப்பெரிய ஒரு துரோகம் எது என்றால், டிஎன்பிஎஸ்சி தேர்வு, தமிழ்நாடு தேர்வாணையம் மூலமாக நடத்தப்படுகின்ற தேர்வு, ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்தந்த மாநிலத்துக்கானவர்களுக்காக தேர்வு நடத்தப்படும். அங்கே இருப்பவர்கள் அந்த தாய்மொழியில் தெரிந்தவர்கள் தான் அந்த தேர்வை எழுத வேண்டும். ஏனென்றால் அந்தந்த மாநிலத்துக்கான வேலை வாய்ப்பு அது. இவர்கள் என்ன செய்தார்கள்? டிஎன்பிஎஸ்சி தேர்வில் நீங்கள் தமிழ் தெரியாவிட்டாலும் எழுதலாம் என்று வாசலை திறந்து விட்டார்கள். என்ன ஆனது? வட இந்தியர்கள் முழுக்க தமிழ்நாட்டுக்கு வந்து வேலை வாய்ப்பை பெற்றது. தமிழர்களுக்கு துரோகம் செய்தது, தமிழ் இனத்துக்கு துரோகம் செய்தது அதிமுக ஆட்சி காலத்தில்தான் என்பதை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி மிக அதிகமாக இன்னொன்றை சொன்னார். எங்களுடைய தலைவர் தான் மிகச்சிறப்பான தலைவர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஐயா, எனக்கு தம்பி உங்ககிட்ட கேட்கறதுக்கு இந்த கேள்வி இருக்கு. தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டை நான் தொலைக்காட்சியை பார்த்து தெரிந்து கொண்டேன் என்று ஆட்சி அதிகாரத்தை புரிந்து கொள்ளாமல், அட்மினிஸ்ட்ரேஷன் சரியாக செய்யாமல், துப்பாக்கி சூட்டை கூட தொலைக்காட்சியை பார்த்து ஒரு முதல்வர் தெரிந்து கொள்கிறார் என்றால் அவர் எப்படி சிறப்பான ஆட்சியை கொடுப்பார் என்பதை நீங்கள் சொல்லுங்கள். அடுத்தது சாத்தான்குளம் தந்தை மகன் எப்படி அடித்து கொல்லப்பட்டார்கள் என்பது நமக்கு நன்றாக தெரியும். மிக சமீபத்தில் அதற்கான தீர்ப்பு வந்திருக்கிறது. இந்த சம்பவம் நடந்து அவர் அந்த காவல் அதிகாரிகளுக்கு ஆதரவாக இருந்ததும் இவர்களுடைய ஆட்சிதான்.